உதாரணத்துக்கு நமக்கு அதில் சொன்ன முதல் சீன் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்னா என்ன? உதாரணத்துக்கு நமக்கு உடல் பருமனை குறைக்கணும், இல்லை நல்லா படிக்கணும், இல்லை நல்லா சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறோன்னு சொன்னால் அதில் ஒரு மேம்போக்கான ஈடுபாடு இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மேம்போக்கான ஈடுபாடு இருந்ததுன்னா ஜிம்முக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை போவோம், தியானத்தை அப்பப்போ செய்வோம், எப்பவும் செய்ய மாட்டோம். அப்படி ஊருக்கு கதை வைக்கிற மாதிரி, கதை சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். படிக்கிற மாதிரி பவலா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. டீச்சரை பார்க்கும்போது, அப்பா அம்மா பார்க்கும்போது பையன் புகை பிரிப்பான். இந்த மாதிரி இருந்தோன்னு சொன்னால் அது முழு ஈடுபாடாக ஆகாது. முழு ஈடுபாடுன்றது தமிழில் பார்த்தீங்கன்னா செய்யலது செத்து மடின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வச்சு நான் ஒரு 2-3 மாதம் முன்னாடி ஒரு டாக்கு கூட கொடுத்துருக்கேன். முடிந்தவரை செய்யாதே, முடியும் வரை செய் அப்படின்னு சொல்லி. முடிந்தவரை செய்கிறதுனா எப்பப்போ முடியுமோ அப்பப்போ செய்யுது. குறிக்கோள் என்னன்னு தெரியும், இந்த மார்க்கத்தின் தன்மை தெரியும், இந்த குறிக்கோளை நோக்கி இந்த வாழ்நாளிலேயே எவ்வளோ வேகமாக போகிறோன்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு முறை மணப்பாக்கத்தில் சாரிஜி மகராஜ் ஒருத்தர் கேட்டார், குறிக்கோளை நோக்கி போகிறதுக்கு சஹஜ்மார்க் கூட ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? சிரிச்சனை சாரிஜி மகராஜ் பதில் சொன்னார், சஹஜ்மார்க்கே ஒரு ஷார்ட்கட் தான்ப்பா.